இன்னைக்கு இருக்க இந்த டிஜிட்டல் வேர்ல்ட்ல பாத்தீங்கன்னா எல்லா டைப் ஆஃப் பிசினஸ் நல்ல ஸ்ட்ராங்கான ஆன்லைன் பிரசன்ஸ் கட்டாயம் தேவை. இந்த வீடியோல சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்னா என்ன அப்படின்றத தான் பார்க்க போறோம். நீங்க ஒரு ஸ்டார்ட் அப் பிசினஸாக இருந்தாலும் சரி, இல்லைனா ஒரு கார்பரேட்டாக இருந்தாலும் சரி, எப்படி இந்த சோஷியல் மீடியா உங்க பிசினஸ்க்கு யூஸ் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கணும். எப்படி புது கஸ்டமரை இன்க்ரீஸ் பண்றது, உங்க பிராண்ட் எப்படி அவேர்னஸ் கிரியேட் பண்றது, இல்லைனா எப்படி உங்க சேல்ஸை இன்க்ரீஸ் பண்றது அப்படின்றது கட்டாயம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். லெட்ஸ் டைவ் இன்டு திஸ் வீடியோ. வெல்கம் to KGS Digital Marketing. வாட் இஸ் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்? இந்த சோஷியல் மீடியானா என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மார்க்கெட்டிங் கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா பிராண்ட் அவேர்னஸ், லீட் ஜென்ரேஷன், உங்கள் சைட்டுக்கு டிராஃபிக் ஜென்ரேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் மெயினாக சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த சோஷியல் மீடியா ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எல்லா சோஷியல் மீடியாவும் ஈக்குவலாக கிரியேட் பண்ணல. உங்களுக்கான பெஸ்ட் பிளாட்ஃபார்மை வந்து உங்கள் பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இப்போ லிங்க்டின் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மோஸ்ட்லி அதில் பார்த்தீங்கன்னா B2B கஸ்டமர்ஸ் தான் நிறையா இருப்பாங்க, பிஸ்னஸ் டு பிஸ்னஸ். அதனால வந்து நீங்கள் லிங்க்டின் தான் யூஸ் பண்ண முடியும். இப்போது உங்களுக்கான பிளாட்ஃபார்மை சூஸ் பண்ணிட்ட அப்புறம் அதுக்கான என்கேஜிங் கண்டென்ட்டை கிரியேட் பண்ணணும். நல்ல வேல்யூபிள் அண்ட் ரெலவெண்ட் கண்டென்ட்டாக இருக்கணும். மெயினாக உங்கள் கஸ்டமரை அட்ராக்ட் பண்ணுற மாதிரியான கண்டென்ட்டாக இருக்கணும். நீங்கள் சோஷியல் மீடியாவில் நல்ல ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணலாம். நீங்கள் போடுற போஸ்ட்டுக்கு நீங்கள் கரெக்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணணும். உங்கள் சோஷியல் மீடியாவில் போடுற எஃபர்ட்ஸ் வந்து சக்ஸஸ் ஆன பிறகும் அதை எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்றது நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். எவ்வளோ லைக்ஸ் வந்திருக்கு, எவ்வளோ ரீச் ஆகிருக்கு, எவ்வளோ உங்களுக்கு கன்வெர்ட் ஆகிருக்கு அப்படின்றத நீங்கள் ரெகுலராக செக் பண்ணிகிட்டே இருக்கணும். நீங்கள் அனலிட்டிக்ஸ் டூல்ஸ் யூஸ் பண்ணி உங்கள் கஸ்டமரை எந்த மாதிரியான சர்ச்லாம் சர்ச் பண்ணுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜி ப்ரிப்பேர் பண்ணி அதை ஆப்டிமைஸ் பண்ணால் நல்ல ரீச் கிடைக்கும். யூஸ் பண்ணுற ஃபண்டு வந்து உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது, கரெக்டான ஆடியன்ஸ் கிட்ட போய் ரீச் ஆகும். காமன் மிஸ்டேக்ஸ் டு அவாய்ட். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஃபாலோவர்ஸ் ஸ்பேம் பண்ணுறது, அதாவது ஃபேக் ஃபாலோவர்ஸ் யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சோஷியல் மீடியா வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்காது. கமெண்ட்டை இக்னோர் பண்ணுறது, அப்புறம் நீங்கள் போடுற கண்டென்ட்டை வந்து ரெலவெண்ட்டாக இருக்கணும். ரெலவெண்ட் இல்லாமல் இருந்தால் உங்களுக்கு ரீச் கிடைக்காது. டிப்ஸ் ஃபார் ஸ்மால் பிஸ்னஸ். சோஷியல் மீடியான்னு வரும்போது பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்மால் பிஸ்னஸும் யூனிக்கான சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணுறாங்க. நீங்கள் உங்கள் குவான்டிட்டியை விட குவாலிட்டியில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்கள் கஸ்டமரோட கனெக்ட் ஆகிற மாதிரியான நல்ல கண்டென்ட்டை கிரியேட் பண்ணுங்கள். ஃபைனலி இந்த சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் பார்த்தீங்கன்னா எல்லா பிஸ்னஸ்க்கும் ஒரு பவர்ஃபுல் டூலாக இருக்கும். ஸோ சோஷியல் மீடியா யூஸ் பண்ணீங்கன்னா உங்கள் பிஸ்னஸுக்கு கண்டிப்பாக நல்ல க்ரோத் கிடைக்கும். உங்கள் மார்க்கெட்டிங் கோலை ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம். இதை பற்றின ட்ரைனிங் இல்லைனா கைடன்ஸ் தேவைப்பட்டதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.